உங்கள் மகன் இதே உரையுரை பூர்வமாக கொண்டவர், எப்போது வேண்டுமானாலும் அவரை நீங்கள் அழைத்து பேச முடியும். அப்படி ஒரு வேட்பாளரை அண்ணன் சீமான் அவர்கள் களத்தில் நிறுத்தியிருக்கிறார். மரியாதைக்குரிய கீழ கல்கண்டார் கோட்டையில் வாழ்கிற மான தமிழர்கள், இந்த ஒரு முறை நீங்கள் செலுத்துகிற வாக்கு என்பது உங்களுடைய உரிமைகளுக்கான, உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கான, நம்முடைய பண்பாட்டிற்கான, நம்முடைய கலாச்சாரத்திற்கான வாக்காக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் இந்த மைக்கு சின்னம் யார் யார்கிட்ட இருந்துச்சு? கருணாநிதியினுடைய பொய்யை மட்டுமே கேட்டு பழகின மைக்கு. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று பேசினாங்க. உளங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையவள் புதுநலமே, அன்பே அழகே இன்பமே, இனிய தென்றலே, மரகத மணியே, மாணிக்க சுடரே. உண்மையிலேயே என் குரலுக்கு கலைஞர் குரல் மாதிரி ஆயிடுச்சு. ஆறுல சீமான் கூட சேர்ந்து 10 நாள பேசி மரகத மணியே, மாணிக்க சுடரே, மன்மத விளக்கு என்று பேசினாங்க. நம்ம ஆளுக்கு கை தட்டி ஓ அப்படின்னு விசில் அடிச்சான். கலைஞர் என்னமா பேசுறாருப்பா, அண்ணாதுரை என்னமா பேசுறாருப்பா அப்படின்னு கொட்டுனா, காசை கொண்டு கொட்டுனா. கொட்டி என்னாச்சு? கருணாநிதி குடும்பம் இழந்தது, ஸ்டாலின் குடும்பம் இழந்தது, உதயநிதி ஸ்டாலின் குடும்பம் இழந்தது. தமிழர் என்று பேசிய திமுகவுடைய குடும்பத்தில் ஒரு நிறுவனத்துக்கு பெயர் தமிழ் இல்ல. Cloud9 மூவிஸ், மேக்னா மூவிஸ், அஞ்சுகம் பிக்சர்ஸ், Cloud9, ரெட் ஜாயிண்ட் மூவிஸ் முழுக்க ஆங்கில பெயர். தமிழர் என்று பேசிய திமுக தமிழை கொன்று புதைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழில் பேசுவது அவமானம் அல்ல, தமிழ் எங்கள் அடையாளம் என்று பேச வைத்தது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய வருகைக்கு பிறகுதான். இன்றைக்கு நாட்டு மாட்டு பால் குடிச்சா உடம்புக்கு நல்லது, கருப்பட்டி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, வெள்ளை சக்கரை வேண்டாம், நாட்டு சக்கரைக்கு திரும்பவும் என்று தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரும் புரட்சியை அண்ணன் சீமான் ஏற்படுத்திக்கிறாரு. மோடி பேசுறாரு, இன்னைக்கு நாட்டு மாடு வளர்ப்போம், கோழிகள் வளர்ப்போம், இயற்கை விவசாயத்துக்கு திரும்புவோம், தற்சார்பு பொருளாதார கொள்கை. யாரு? அண்ணன் சீமானுடைய எச்சில தாண்டா பாரத பிரதமர் மோடியே அரசியல் செய்யறாரு. பாரத பிரதமர் மோடிக்கே கண்டென்ட் கொடுக்கறது எங்க அண்ணன் தான். இப்ப அண்ணாமலையை ஸ்லீப்பர் செல் சொன்ன உடனே நான் ஸ்லீப்பர் செல் கிடையாது, உண்மை வெளிப்பட்டுச்சு. யாருடைய ஸ்லீப்பர் செல்லுன்னு. எங்கள் அரசியல் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் அரசியல் செய்ய முடியாது என்ற நிலையை அண்ணன் சீமான் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். இந்த தேர்தலில் நீங்கள் செலுத்துகிற வாக்கு 7ஆம் நம்பர், ஏப்ரல் 19. கண்ணை மூடிட்டு உள்ள போங்க, கண்ணை மூடிட்டு உள்ள போய் 7ஆம் எண்ணில் இருக்கிற மைக் சின்னத்தில் வாக்களியுங்கள். குடும்ப ஆட்சிக்கும், ஆட்சி மணல் கொள்ளைக்கும், கனிமவள கொள்ளைக்கும் ஒரு முடிவை கட்ட, இதுவரைக்கும் உங்களை ஏமாற்றியே பிழைத்த திமுகவுக்கும், அதிமுகவுக்கும், காங்கிரசுக்கும், பாஜகவுக்கும் ஒரு முடிவை கட்ட இந்த தேர்தல் களத்திலே 7ஆம் எண் இருக்கிற மைக் சின்னத்திலே வாக்களியுங்கள். மான தமிழர்கள், திருச்சியிலிருந்து தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சி வென்றது என்ற வரலாற்றை பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.